கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது கண் தெரியாதவர் செல்லும் வெளிச்சமான பாதை. பிலிப்பியர் 3 வாசிக்கிறோம். நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழி காட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அதாவது 2 கண்ணும் தெரியாத ஒரு வயதானவர் பற்றிய ஒரு கதை. இரவில் எங்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு செல்வது வழக்கம். அந்த முதியவர் ஒரு நாள் ஒருவன் அவரை பார்த்து, இது இரவா பகலா என்று உங்களுக்கு தெரியாததானே, பின் எதற்காக இந்த விளக்கை எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு அந்த குடன், அதுவா, மற்றவர்கள் என் மீது மோதிவிடாமல் இருக்கத்தான் இதை தூக்கி செல்கிறேன் என்று கூறினான். இதை கேட்டு அவருக்கு வியப்பாய் இருந்தது. இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடத்தை இது கற்றுத்தருகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுவர்களே, எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் சத்தியமாக விளக்கை எடுத்து செல்லுங்கள். மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருப்பது நீங்கள் என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. ஒரு கிராமத்தில் சில கிறிஸ்துவ ஊழியர்கள் இயேசுவை குறித்து பேசி வந்தனர். அவருடைய அன்பான வார்த்தைகள், அவரது இரக்கமுள்ள செயல்கள், அவர்கள் செய்த அற்புதங்கள் இவைகளை குறித்தே பேசினார். இதை கேட்ட ஒரு வயதான ஏழை மனிதர், ஆம், அவரை நான் அறிவேன், இங்குதான் அவர் வாழ்ந்தார் என்று கூறினார். பின்பு அவர் அந்த கிறிஸ்து ஊழியர்களை அழைத்து கொண்டு அந்த கிராமத்தின் கடைசி பகுதியில் ஒரு கல்லறையை காட்டி, இவர் எங்கள் கிராமத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார், எங்களை எல்லாம் அவர் நேசித்ததை எங்களால் ஒரு காலம் மறக்க முடியாது, நீங்கள் சொல்கிற எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடிந்தது, அவர்தான் நம் இயேசுவாக இருந்திருக்க முடியும் என்றார்கள். எனவே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்தார். பிரசங்கித்தது மாத்திரமல்ல, அவரே போலே வாழ்ந்து காட்டினார். அநேக சந்ததிகள் இந்த நசரனாகிய இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அவர்கள் கிறிஸ்து நம்மில் வாழ்வதையும் ஜீவிப்பதையும் காண விரும்புகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நம்மத்திலே இல்லையே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் எப்படி கண் தெரியாத ஒருவர் செல்லக்கூடிய பாதை வெளிச்சமான ஒரு பாதையில் சென்றாரோ, விலைக்கு ஏற்றி சென்றாரோ, நம்முடைய அனுதின ஜீவியத்திலே வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். அந்த ஊரிலே ஒரு நபர் வாழ்ந்தாரே என்று சொல்லி, அவர் கிறிஸ்துவை போல் இருந்தார் என்று சொல்லி அங்கே சொல்கிறார்கள். நீங்கள் நானுமாக எப்படி இருக்கிறோம்? அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை பின்பற்றுவதாய் நீங்கள் நானும் மாற இந்த காலவேளை நாம் ஒப்பு கொடுப்போமா? அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யும்போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷிய ஊழிய பணி முடியும். இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாய் வருவார். இந்த சுந்தரியனே, இந்த காலை வேளையை துவங்குங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.